ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இன்றைக்கி சட்னி தான் செய்ய போகிறேன். மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த நாட்டு தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல், 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 6 வரமிளகாய், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம், அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இது கூட சேர்த்துட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரைக்கு பதில் உடைச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவே டேஸ்ட்டான ரோட்டுக்கடை ஸ்டைலில் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.